அந்த சர்ச்சுக்குள்ளே தான் ஒரு சமாதி கட்டியிருக்கு. அப்போ அந்த சர்ச்சுக்குள்ளே ஏறி அந்த சமாதியில் பார்த்து நம்ம இன்னொரு மியூசியம் இருக்குது, அந்த மியூசியம் பார்த்து அப்புறம் பீச் இருக்குது, பீச்சில் பார்த்துட்டு அப்படியே வரலாம். ஓகே. பிரிட்டிஷ்கார காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க அவங்க யூஸ் பண்ண ஆஃபீஸ், மணிக்கூண்டு பில்டிங் பார்த்துக்கலாம், அது பிரிட்டிஷ் ஆஃபீஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த துறைமுகம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். ஒரு கோவில் மாதிரி கட்டுது பெருசா. அதுக்கு மேலே வந்து ஒரு பைப் சுட்டிட்டு இருக்கு, ரேடார். அதுக்குள்ள வந்து கேமரா இருக்குது. அங்கே இருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த ஹார்பர் ஏரியா 20 கிலோமீட்டர் நடக்கிற எல்லாமே அவங்களுக்கு பார்க்க முடியும் கேமரா. நீங்க வந்து லெஃப்ட் சைடு பாருங்க, அந்த ஏரியா வந்து பெரிய கிரெயின்ல தெரியல ஏற்றுமதி இறக்குமதி பண்றாங்க, எக்ஸ்போர்ட்டிங் இம்போர்ட்டிங். இது வந்து பிரைவேட் போர்ட், துபாய் கவர்மெண்ட் அவங்க கட்டினது. நம்ம கேரளாவில் அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் போர்ட் கட்டியிருக்கிறது. இது சாதாரண போர்ட் கிடையாது, இன்டர்நேஷ்னல் போர்ட். இன்டர்நேஷ்னல் போர்ட்னா எல்லா நாட்டு கப்பல் வரும், அமெரிக்கா, யூரோப், ஆப்பிரிக்கா எல்லா நாட்டில் இருந்த பெரிய பெரிய மதர்ஷிப், உலகத்திலே பெரிய கப்பல் எல்லாமே இந்த போர்ட்டில் வரும். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கப்பல் கூட இல்லை, நேற்று பெரிய கப்பலில் இருந்தது அந்த பக்கம். அது லோடிங் அன்லோடிங்